இன்னும் 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் என்ற எண்ணத்தில் திமுக உள்ளது என்றும் அதனை முறியடிக்க நாங்கள் இருக்கிறோம் எனவும் வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி தஞ்சாவூர் வெள்ளாரியில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வி.கே. சசிகலா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் போதுமான அளவிற்கு பேராசிரியர்கள் இல்லை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக், இயற்கை வளங்கள் உள்ளிட்டவற்றிலிருந்து வரக்கூடிய வருமானம் அனைத்தும் அரசாங்கத்திற்கு வராமல் திமுகவினருக்கு தான் செல்கிறது என்று விமர்சித்துள்ளார். திமுக இன்னும் 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் என்ற எண்ணத்தில் இருப்பதை முறியடித்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என சசிகலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல, எந்த தமிழரையும் காப்பாற்ற மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு வேண்டியதை மட்டும்தான் பார்த்துக்குவாங்க. தன்னலம் மிகுந்த குடும்ப ஆட்சி, தமிழர்களுக்கு விரோதமான ஆட்சிதான் தமிழகத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள தீமைகளையும் அவலங்களையும் இங்குள்ள மக்கள் வேறு வழியின்றி வேதனையோடு தாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும்.